நாம் வருவோம். அரஃபாவில் குதுபா நடக்கும், குதுபாவுடைய அந்த உரை நடக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதில் தான் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார்களே, கூடாரத்தில் தொழக்கூடாதா? இந்த கேள்வியை பொறுத்தவரையில் என் அருமை சகோதரர்களே, அரஃபாவுக்கு ஹாஜிகள் செல்லக்கூடிய நாள் 9வது நாள். 9வது நாளுடைய லுஹர் அசர் இந்த இரண்டு தொழுகைகளையும் ஹாஜிகள் அரஃபாவில் நிறைவேற்ற வேண்டும். அரஃபாவிலே அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நமிராவில் முடியும் என்றால் ஒருவர் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்து அங்கு நடைபெறுகின்ற உரையை செய்மடுத்து அங்கு லுஹர் அசரை தொழ முடியும். அப்படி முடியவில்லை என்று சொன்னால் அவருக்கு அரஃபாவில் எந்த இடத்திலும் தங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் அரஃபா குல்லுஹா மௌகிஃபுன், அரஃபாவுடைய அனைத்து இடங்களும் தங்குவதற்குரிய இடங்கள் தான் என்று கூறினார்கள். என்னால் இப்பொழுது சுமார் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாஜிகள் ஒன்று கூடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் மஸ்ஜிதுன் நமிராவில் லுஹர் தொழ முடியாது. அவர்கள் அனைவரும் மஸ்ஜிது நமிராவில் நடைபெறுகின்ற அந்த உரையை செய்யமடுக்க முடியாது, மஸ்ஜிதுக்குள் உட்கார்ந்தவர்களாக. எனவே அது ஒரு முடியாத காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அரஃபாவை பொறுத்தவரையில் அரஃபாவில் எந்த இடத்திலும் ஒருவருக்கு தங்கிக் கொள்ளலாம். அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஜமாத்தோடு அவர் லுஹரையும் அஸ்ரையும் தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் அந்த கேள்விக்குரிய பதிலாகும். அடுத்ததாக